ஹாய் காய்ஸ், என்னோடய பேர் வந்து சங்கமேஸ்வரன். நான் வந்து இன்றைக்கி என்னோடய யூடியூப் சேனல் பேர் வந்து சமையல் வித் சாங்கி. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து என்னடி டியூஸ்டே நைட்டு வந்து கிச்சடி தான் பிளான் பண்ணோம். ஸோ அதை வந்து பண்ணலாம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு வந்து இதுதான் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ இது வந்து என்னென்னா வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கணும். பச்சை மிளகா மறந்துட்டேன். பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி வச்சுக்கலாம். சரிங்களா? நல்லா வதங்க ஒரு தக்காளி வந்து தண்ணி வரும். தேவையான அளவு போடுங்க. கல்லுப்பு போடுங்க, கொஞ்சம் போடுங்க. எல்லாமே நல்லா வதங்கட்டும். அது வந்து நம்ம வந்து 5 நிமிஷம் கழிச்சு தான் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 5 நிமிஷம் கழிச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட போகிறோம். ஸோ தூளுப்புனா நான் என்ன சொன்னேன், தேவையான பிடிக்கும். கல்லுப்புனா இவ்வளோ தானே போடணும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம உப்பு போட்டாச்சா, கல் உப்பு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இவ்வளோ தாங்க போட்டுக்கணும். ஓகேவா? போட்டுட்டு கலந்துட்டுக்கோங்க. அப்புறம் இது நல்லா வதங்கணும். நல்லா அந்த பச்சை வாசம் போன வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து நல்லா வதங்கணும். தக்காளி எல்லாமே நல்லா சூப்பராக வதங்கணும். ஓகேவா? இந்த மாதிரி தாங்க வதங்கணும். பாருங்கள் எப்படி வதக்கிருக்கு பாருங்கள். இப்போ வந்து நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன மசாலா போட போகிறோன்னா 1/2 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், கொஞ்சோண்டு கறி மசாலா. சரிங்களா? அதை போட்டுட்டு ஒரு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அவ்வளோதான். இவ்வளோதாங்க நம்ம வந்து வெறுமிளகாய் தூள் ஓகேவா ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சொம்பு ஓகேவா, ஒரு சொம்பு எடுத்து ஊற்றிக்கோங்க. அண்ட் அதிலே நீங்கள் உப்பு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உப்பு உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் இது மாதிரி ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கலந்து விட்டு உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உப்பு இல்லைன்னா போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது கொதிக்கிற டைமில் வந்து நம்ம வந்து இந்த சேமியா போட போகிறோம். சேமியாவும் ரவை உப்புமாவும். சேமியா மேலே வச்சுருக்காங்க. ஸோ ரவை உப்புமா கீழே இருக்குது. ஸோ கிச்சடி வந்து இப்படி தாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில்.
இதில் நம்ம வந்து தண்ணி நல்லா கொதிச்சிட்ட பிறகு நம்ம வந்து சேமியா ரவையும் கொட்டிக்கலாம். கொட்டி வந்து நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. கலரி விட்டு அது நல்லா வெந்துடும். ஸோ வெந்துட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணிவிடுங்க மற்றவங்களுக்கு. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கடைசியில் வந்து ரிசல்ட் எப்படி வந்து பார்க்கலாம்.